श्रीशैलेशदया पात्रं देवक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रमेजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मः व्योमोगतस्सराणि धनाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य नकुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्ग्रिलं प्रणमामि मूर्ता भूतं सरश्च महदाव्यपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसरमवर्वन्द्यं रङ्गनाथस्य साक्षात् त्रिजुकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि மின்னார் தளமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்க்கமடம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமையினில் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் செவிடி செவ்விதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை விழிபுத்தோர் விட்டை சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பர் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. அண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் 108 திவ்ய தேசங்களை கண்டு கேட்டு அனுபவித்து மகிழ்ந்தோம். இப்பொழுது நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை பற்றி நாம் காண இருக்கிறோம். முதலாவதாக திருநாராயணபுரம் என்னும் மேல்கோட்டை. கர்நாடக மாநிலத்திலே மாண்டியா மாவட்டத்திலே பாண்டவபுரா தாலுக்காவிலே உள்ள ஒரு கிராமம். செல்வநாராயணர் கோயிலும் குன்றில் மீது யோக நரசிம்மர் கோயிலும் உள்ளது. 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சோழர்கள ஆட்சியின் போது ராமானுஜர் 12 வருடம் இங்கு தங்கியிருந்தார். அதாவது அந்த கதை நமக்கு தெரியும். கிருமிகண்ட சோழன்னு ஒருத்தன், அவன் தீவிரமான சிவபக்தன். வைஷ்ணவர்களை எல்லாம் அழைத்து அவமானப்படுத்தி கொண்டிருந்தான். ஒவ்வொரு வைஷ்ணவர்களையும் அழைத்து தனித்தனியாக செய்து கொண்டிருக்கும்போது அவனிடம் இருந்த மந்திரியாக இருந்தவர் அவர் எதுக்கு ஒவ்வொருத்தரையாக போய் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள்? அந்த வைஷ்ணவ குல தலைவரான ராமானுஜரிடம் நீங்கள் சிவன்தான் உயர்ந்த தெய்வம் என்று நீங்கள் அவர்கிட்ட எழுதி வாங்கிவிட்டால் எல்லா வைஷ்ணவர்களும் ஒற்றுக்கொள்வார்கள். ஆக ஒவ்வொரு வைஷ்ணவர்களையாக நீங்கள் கூப்பிட்டு தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றான். உடனே ராமானுஜருக்கு கிருமிகண்ட சோழனிடமிருந்து வந்து சந்திக்கவும் என்று ஓலை வந்தது, அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு வந்த நேரம் ராமானுஜர் வெளியில் போயிருந்தார். அங்கே இருந்த கூரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும் இந்த கிருமிகண்ட சோழன் என்பவன், அவனுக்கு கழுத்தில் பூரா ஒரு கட்டி மாதிரி இருக்கும், அதில் கிருமி புழுவாக புழுத்துருக்கும். அந்த கிருமிகண்ட சோழன் மீது அழைப்பு வந்து விட்டது என்ற உடனே கூரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும் முடிவு பண்ணிவிட்டார்கள், நம்முடைய உடையவருக்கு ஏதோ ஆபத்து. ஏனென்றால் இவன் வைஷ்ணவர்களை எல்லாம் கூப்பிட்டு தண்டித்து அழித்து வருகிறான். நாராயணாய என்று சொன்ன மந்திரத்தை சொன்னாவே அவனுக்கு பொறுக்காது. சிவன்தான் உலகத்தில் முதல் தெய்வம், உயர்ந்த தெய்வம் என்பது அவனுடைய கருத்து.
ஆகவே வைணவர்களை துன்புறுத்தி வந்தான். அப்போ நம்ம ஆச்சாரியர் போனால் அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமே என்று அவருடைய உடையை காஷாயத்தை உடுத்தி கொண்டு கூரத்தாழ்வான் போனார். கூடவே பெரிய நம்பிகளும் போனார். போன உடனே அங்கே நீங்கள் தான் ராமானுஜரா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னார். உடனே இங்கே பக்கத்தில் இருந்த சொல்லி கொடுத்துட்டார், இவர் ராமானுஜர் இல்லை, இவன் பேர் கூரத்தாழ்வான், கூரேசர்னு பேர். இந்த ராமானுஜரை காப்பாற்றுவதற்காக இவர் தான் ராமானுஜர் என்று அவருடைய உடையை உடுத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னார். உடனே சிவன்தான் உயர்ந்த தருவம் என்று உடனே இவர் சிவாத்பரம் நாஸ்தி என்று எழுதி கொடுத்தார். கோபமடைந்த இந்த மன்னன் கூரத்தாழ்வாருடைய கண்களை பிடுங்கும்படி உத்தரவிட்டான். கூரத்தாழ்வார் என்ன பண்ணார்னா, உன்னுடைய அரசு தண்டனை எனக்கு வேண்டாம், உன்னுடைய காவலர்கள் வந்து என்னுடைய கண்ணை பிடுங்க வேண்டாம், உன்னை பார்த்த கண்ணை நானே பிடுங்கிக் கொள்கிறேன் என்று தன்னுடைய கண்களை பிடுங்கி எறிந்து விட்டார். பக்கத்தில் இந்த பெரிய நம்பிகளுக்கு தண்டனை, கடுமையான தண்டனைகள் கொடுத்தார்கள். கொடுத்து விட்ட உடனே போய் ராமானுஜரை பிடித்து வாருங்கள் என்று அனுப்பினார். இந்த செய்தி ராமானுஜருக்கு வெளியே வந்த ராமானுஜருக்கு தெரிஞ்சது. தெரிந்தவுடன் அங்கே உள்ள சிஷ்யர்கள்லாம் சொன்னார்கள், சுவாமி நீங்கள் இருந்தீங்கன்னா ஆபத்து, உடனே ஊரை விட்டு புறப்பட்டுடுங்க. ஏனென்றால் இப்பொழுது நேரம் சரியில்லை, இந்த கிருமிகண்ட சோழன் நம்முடைய வைணவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கான், ஆகவே நீங்கள் புறப்பட்டுடுங்க என்ற உடனே ஒரு கோஷ்டியோடு அவர் புறப்பட்டார். புறப்பட்டு நகரங்களை தாண்டி அப்புறம் அவர் வந்து இந்த மேல்கோட்டைக்கு வந்ததாகவும் இங்கே 12 வருடங்கள் இருந்ததாகவும், கிருமிகண்ட சோழன் இறந்ததுக்கு பின்னால் திரும்பினார். குரு பரம்பரை இது தனி கதை. திரும்பி வரும்போது கூரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும் வரும்போது வழியிலேயே பெரிய நம்பிகள் பரமபதம் அடைந்து விடுவார். கூரத்தாழ்வான் திரும்பி வந்து கண்கள் இல்லாமலேயே இங்கே இருப்பார். இது ஒரு இது. உடையவர் அங்கே போனவர் அங்கே இந்த மேல்கோட்டையிலே திருநாராயணபுரம் என்று பெயர், மேல்கோட்டை என்று அழைப்பார்கள். 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சோழர்கள் ஆட்சியின் போது ராமானுஜர் 12 வருடங்கள் தங்கியிருந்தார்கள். அவருடைய முயற்சியினால் அங்கே மண்ணில் புதையுண்ட செல்லப்பிள்ளை என்னும் செல்வநாராயணன் கோயிலை கண்டுபிடித்து அங்குள்ள அரசன் விஷ்ணுவர்தனால் அவனுடைய உதவியோடு நிர்மாணம் செய்து செல்வநாராயணபுரம் என்று பெயரிடப்பட்டது. அவர் இங்கு வரும் முன்பே அங்கே ஒரு மலை மேலே ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குது. அந்த நரசிம்மரை பிரகலாதனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நரசிம்மர் அது. அந்த மலை மேலே அந்த நரசிம்மர் கோயிலும் இருந்து வருகிறது. ராமானுஜர் அங்கு இருந்து தினசரி பூஜைகள், மாதாந்திர பூஜைகள், வருடாந்திர உற்சவங்கள் இவற்றை நடத்துவதற்கு அங்கு ஏற்பாடு பண்ணார். தன்னோடு வந்த ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்த வைஷ்ணவர்களை அங்கே தங்கியிருக்க சொல்லி, நீங்கள் இங்கேயே நிரந்தரமாக தங்கி இந்த பெருமாள் கைங்கரியம் பண்ணுவோங்கள் என்றால், மேல்கோட்டை வைரமுடி சேவை என்பது மிக விசேஷமானது. இந்த பெருமாள் செல்லப்பிள்ளைங்கிற இவர் இந்த அதில் உற்சவர் இருக்காரே, அவர் கிடைத்ததே ஒரு பெரிய அதிசயம். மூலஸ்தானத்தை தேடி எடுத்துட்டார், தோண்டி எடுத்துட்டார் புதையுண்ட கோயிலை எடுத்து மூலவரை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. இங்கே ஏற்கனவே கோயில் இருந்திருக்கே, அப்போ இங்கே இருந்த உற்சவமூர்த்தி எங்கேன்னார். அதெல்லாம் பாதுஷா, டெல்லி பாதுஷா கொள்ளையடித்து அந்த டெல்லி பாதுஷா கொண்டு போயிட்டாருனார். அந்த குழந்தை அந்த விக்கிரகத்தை தேடி டெல்லி சென்றார். டெல்லியில் போய் இங்கே அந்த பாதுஷாவை சந்தித்தார்.
பாதுஷாட்ட கேட்டார், எங்கள் ஊர் செல்லப்பிள்ளை பெருமாள் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை நாங்கள் கோயிலை கட்டலான்னு நினைக்கிறோம், அதை எங்கள் உற்சவரை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பாதுஷா சொன்னான், இந்த பாருங்கள், இந்த அறையில் எத்தனையோ நாங்கள் கொள்ளையடித்து வந்த விக்கிரகங்கள்லாம் இருக்குது, இதில் எது உங்கள் எது உங்கள் விக்கிரகம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னார். எங்களுக்கு தெரியும், எங்கள் பெருமாள் வந்து நாங்கள் அழைத்தவுடனே வரக்கூடியவர் எங்கள் பெருமாள்னர். அப்போ கூப்பிட்டுங்கோ, அவர் வந்தாருன்னா கூப்பிட்டு போங்கோனர். உடனே வாராய் என் செல்ல பிள்ளாயின்னு கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே அந்த விக்கிரகம் தவழ்ந்து 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 வந்து ராமானுஜர் மடியில் வந்து உட்கார்ந்து. உடனே பாதுஷாக்கு ஆச்சரியம். அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்கோன்ட்டார். அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். வரும் வழியில் இந்த இந்த விக்கிரகம் வந்து அங்கே பாதுஷாவுடைய மகள் விளையாடி கொண்டு இந்த விக்கிரகம், அந்த விக்கிரகம் பெருமாள் அவ்வளவு அழகாக இருக்கணும்னா அதை பார்த்தோம்னா அவர் அதை லயித்து போய் அதை விளையாடி கொண்டு அவரும் திரும்ப விளையாடி கொண்டு அந்த விக்கிரகம் வேணும்னு அடம் பிடிப்பார். விக்கிரகத்தை வாங்குவதற்காக திரும்ப வருவார்கள். வரும் வழியில் அப்படியே அவர் அந்த இயக்கத்திலேயே அந்த அந்த பெண்ணானவர் உயிரை விட்டுடுவார். இவர் அதை எடுத்துக்கொண்டு வரும்போது வழியில் கல்வர் பயம். அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே வரும்போது இங்கே மேல்கோட்டை கிட்ட வரக்கூடிய சூழ்நிலையாக இங்கே திருடர்கள் பயமாக இருக்குதுன்னு உடனே அதை வைத்துக்கொண்டு எங்கே போய் இருக்கிறதுன்னு உடனே அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரியிலே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவர்கள் ராமானுஜுக்கு ஆதரவு கொடுத்து இரவெல்லாம் எங்களுடைய சேரியிலே தங்குங்கள் என்று பெருமாளை அங்கே வைத்து அங்கேயே பெருமாளுக்கு பூஜை பண்ணார். பூஜை பண்ணி பெருமாளை வைஷ்ணவர்கள் அந்த தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த சேரி மக்கள் பாதுகாப்பாக இருந்து விடியும் வரை கூட இருந்து அந்த கொள்ளையடிக்க வந்தவர்களை விரட்டி அடித்து பத்திரமாக திரும்ப கொண்டு போய் மேல்கோட்டையில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இதற்கு பிரதி உபகாரமாக ராமானுஜர் அவர்கள் அந்த காலத்தில் திருக்குளத்தார் உள்ளே போகக்கூடாது கோயிலுக்குள்ளே. இந்த செல்வநாராயணர் கோயிலிலே திருக்குளத்தோர் உள்ளே வந்து வழிபடக்கூடிய உரிமையை கொடுத்தார். அதோடு இல்லாமல் இங்கே வைரமுடி சேவை மிக சிறப்பாக நடக்கும். குறைஞ்சபட்சம் 4 லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு அந்த திருவிழாவில் கருடன் வந்து வைரக்கிரீடம் செல்லப்பிள்ளைக்கு சாத்தப்பட்டு தங்க கருடன் மீது பெருமாள் திருவீதி உலா வருவார். அந்த 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 தங்க கிரீடத்தை வைரக்கிரீடத்தை பகலில் பார்க்க முடியாது. ஏன்னா பார்த்தா கண்ணு கூசும், கண் பார்வையே போயிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லான வைரம். அதனால் இரவிலே அந்த வைரமுடி சேவை நடப்பிடும். இரவில் தொடங்கி விடியும் முன்னர் விழா முடிக்கப்படும். அந்த வைரமுடி சாற்றும் போது கூட பிரதான அர்ச்சகர் தன்னுடைய கண்களில் துணியை கட்டி கொண்டு தான் அந்த வைரமுடியை சாத்துவார். ஏன்னா அவ்வளோ கிட்டக்க இருந்து அதை பார்க்க முடியாது. அவ்வளவு கண்ணக்கூடிய அவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த வைரங்களால் ஆன திருமுடி. இப்பட்ட வைரமுடி சேவை என்பது விசேஷம். ஆகவே அது ஏன் வைரமுடி என்று வந்தது என்றால், கருடன் பேர் வைந்தேயன். வைந்தேயன் என்றால் கருடனுக்கு ஒரு பேர். வைந்தேயன் முடி என்று வைந்தேயன் முடி என்று அது மருவி வைரமுடியாக விட்டது. உற்சவமூர்த்தியை மீட்டு கொண்டு வந்தபோது உதவி செய்ததற்காக, கொள்ளையர்களிடம் உதவி செய்ததற்காக ராமானுஜர் அந்த கோவிலில் வழிபடும் உரிமையையும் அந்த அவரை திருக்குளத்தார் என்று அழைத்து அந்த மக்களுக்கு வழிபடக்கூடிய உரிமையை கொடுத்து, தேர் திருவிழா முடிந்தவுடன் 3வது நாள் அடுத்த நாளிலிருந்து 3 நாட்கள் திருக்குளத்தார் உற்சவம் என்று சிறப்பாக அவர்களால் கொண்டாடப்படுகிறது. ராமானுஜரால் பல
வைஷ்ணவ அடியார்கள் அங்கு குடியேற்றப்பட்டு அவர்களால் அவர்களுடைய பரம்பரையினரால் இன்றளவும் அந்த பெருமாளுக்கு காரியங்கள் மற்ற உற்சவங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை கூறி, வாய்ப்பு வந்தால் திருநாராயணபுரம் செல்வோம். மேல்கோட்டை சென்று செல்வநாராயணனை அனுபவிப்போம். அங்கே இப்போ ஒரு ஜிஆர் சுவாமிகளும் இருக்கார், அவளுடைய பரம்பரையில் வந்தவங்க. அங்கே பல்வேறு பிராமணர்களை அங்கே குடியேற்றி பெருமாளுடைய உற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்க வைரமுடி சேவை இன்றளவும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை கூறி, மற்ற அபிமானஸ்தலங்களை பின்னர் காண்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே. ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அருளாத இறைவாணி இதாராய் பறையில் ஒரு பாவாய் இன்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுமையாவோம். உனக்கே நாம் ஆட்சிவோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையால் வரும்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவள்ளுவற்றி இன்புருவரும்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தா நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.